இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை டீஆக்டிவேட் பண்ணியிருந்திருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை மட்டும்தான் டீஆக்டிவேட் பண்ணியிருந்திருக்காரு. அவரோட ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் இது ரெண்டுமே இன்னும் ஆக்டிவா தான் இருந்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவரோட கெரியரோட மிகப்பெரிய படமான கோட் படத்துல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாத்துமே பயங்கரமா மெனக்கெட்டு ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ ரீசெண்டா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல விஜய் அவர்கள் பாடி கோட் படத்துல இருந்து விசில் போடு அப்படின்ற பாடல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த பாடல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஹைப் ஒன்று கிரியேட் பண்ணிருந்துச்சு. ஏன்னா இந்த பாடலோட ஷூட் டைம்லேயே இந்த பாடல் பயங்கரமா வந்திருக்கு. அண்ட் இந்த பாடலுக்கு எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் அவர்களும் சரி, பிரபுதேவா அவர்களும் சரி, பிரசாந்த் அவர்களும் சரி இந்த பாடல் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு வர நியூஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த நேரத்தில் இந்த பாடல் மேல பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆயிருந்துச்சு. பட் இந்த பாடல் ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேருக்கு இந்த பாடல் மேல ஒரு சின்ன அதிருப்தி ஏற்பட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த பாடல் மேல எக்கச்சக்கமான மிக்சட் ரிவ்யூ தான் வந்திருந்துச்சு. ஏன்னா இந்த பாடலோட வரிகள் எதுவுமே பாட்டோட ஒத்து போல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாடலோட லிரிசிஸ்டான மதன் கார்கி அவர்களை நிறைய பேர் மென்ஷன் பண்ணி இந்த பாடலோட வரிகள் நல்லா இல்ல, தயவுசெய்து இந்த வரிகளை மாத்துங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த நிலையில இப்போ யுவன் சங்கர் ராஜா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை டீஆக்டிவேட் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால தான் அவர் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இங்கே நிறைய எழுந்துகிட்டு இருக்கு. இந்த பாடல் மேலே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த பாடல் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவும் வாங்கி இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால யுவன் சங்கர் ராஜா மேல பயங்கரமான ப்ரெஷரும் ஒன்று கிரியேட் ஆயிருந்திருக்கு. யுவன் சங்கர் ராஜா கெரியர்ல முக்கியமான படமா இது இருந்தாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாடலே பயங்கரமான ஒரு மிக்சட் ரிவ்யூ வாங்கியிருக்க காரணத்தினால இந்த படத்துல வரக்கூடிய அடுத்த பாடல்கள் எல்லாமே பயங்கர மாசா பயங்கர சூப்பரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு போடக்கூடிய தீம் மியூசிக் பயங்கர சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீம் மியூசிக்கோட கிங்கான யுவன் சங்கர் ராஜா பயங்கரமா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸும் இங்கே சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரம் இந்த அக்கௌண்ட் மறுபடியும் ஆக்டிவ் ஆகி யுவன் சங்கர் ராஜா திருப்பி பயங்கர ஆக்டிவாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் யுவன் சங்கர் ராஜா எப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை திருப்பி ரீஆக்டிவேட் பண்ண போறாரு அப்படின்றத.